வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். அகிலா, எம்மா அகிலா. அட என்ன நீயா? வா உள்ள வந்து உட்காரு. சாயங்காலமா வரேன்னு சொன்ன நேரத்தோடயே வந்துட்டா. எனக்கு ஒரு கையும் ஓடல காலும் ஓடல. வானே வந்து உட்காரு. ஏங்க வானே வா வந்து உட்காரு. என்னம்மா அகிலா, என்ன விஷயம்? ஏதோ அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னா? நானும் சாயங்காலம் தான் வரலான்னு இருந்தேன். சரி, ஏதோ முக்கியமான விஷயம் வான்னு கூப்பிட்டதுனால உடனே வந்துட்டேன். என்ன எல்லாம் நல்ல விஷயம் தானே. ஏங்க என் அண்ணன் வந்திருக்காங்க, வாங்க. இதோ வரமா. வாங்க 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 மச்சான். வரமாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அதான் மாமா, தங்கச்சி ஏதோ விஷயமா வர சொன்னா. என்ன விஷயம் தெரியல, போன்ல சொல்லுமான்னு கேட்டேன். நேர்ல வாங்க, நேர்ல பேசிக்கலாம்னு சொன்னா. அதான் என்னமோ ஏதோன்னு வேகமா வந்தேன். அது வந்து மச்சான், நம்ம கதிருக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம கதிர்க்கா? நல்ல விஷயம் மாமா. பொண்ணுலாம் பார்த்தாச்சா? ஒரு விஷயமா சொல்லவே இல்லை. இல்லப்பா, இனிமே தான் பொண்ணு பார்க்கணும். அதான் உன் சைடில் முதல்ல கேட்டுட்டு பிறகு வெளியே பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாண்ணே, அதான் நம்ம தியா இருக்காளே, அதனால உங்ககிட்டே முறையா கேட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற வெளியே பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாப்பா, உங்களுக்கு சம்மதம்னா நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா வெளியே தான் பொண்ணு பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் மாமா, நல்ல விஷயம் தானே. ஆனா தியாவை இன்னொரு 2 மாசம் போட்டும் மாமா, அதுக்கப்புறம் கட்டி கொடுக்குறேன். இப்பதான் அவ வீட்டுல சந்தோஷமா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கா. ஒரு 2 மாசம் போகட்டும். இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்க, இன்னொரு 2 மாசம் காத்துருங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய கட்டி வச்சிடுறேன். எனக்கு அவ இந்த வீட்டுல வர்றதுல முழு சம்மதம். அப்படியே வீட்லயும் அப்பா கிட்ட தியா கிட்ட எல்லாம் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். ஒரு 2 மாசம் போனதுக்கு அப்புறம் கல்யாண பேச்சு எடுப்போம். என்னே நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமே. எப்படியோ அண்ணியும் தியாவும் ஒத்துக்கிட்டா போதும். தியா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இப்படி சம்மதம் சொல்லியேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? என் தங்கச்சி என் பிள்ளைக்கு மாமியார வந்தா நீ என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட மாட்டியா என்ன? யாரோ ஊர் பேர் தெரியாது ஏதோ ஒரு குடும்பத்துல கொடுத்துட்டு பிள்ளை எங்க இருக்கோ என்ன பண்ணுச்சோன்னு பயந்து பயந்து இருக்கிறதுக்கு என் தங்கச்சி நீ உன் வீட்டுல இருக்கானா எனக்கு நிம்மதி தானே. என் பிள்ளைய நீ பாத்துக்கிட மாட்டியா என்ன? அது இல்ல, நான் தங்கம் போல தாங்குவேனே. நீ பொண்ணை மட்டும் கட்டி கொடு, அது போதும். இருனே, மதிய சாப்பாடு நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். விரால் மீன் குழம்பு ஆத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தாக, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் நீ கூட்டியே அது உடனே வந்துட்டேன். வேலையெல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே கிடக்குது. நான் போய் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், பார்க்கணும். நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுட்டா போச்சு. மாமா, நான் போயிட்டு வரேன். அப்புறம் மற்றது போறவு பேசலாம். சரி, நீ போயிட்டு வா. அப்போ சரிம்மா, நான் வரேன். வர்ற அவசரத்துல ஒரு பூ பழம் கூட வாங்காம வந்துட்டேன். அதனால என்னனே, நம்ம வீடு தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க மாமா, அப்போ நான் வரேன். ஏங்க பாத்தீங்களா, எங்க அண்ணனே சம்மதம் சொல்லிட்டாவ. பிறகு என்ன, காத்திருந்துட்டோம். இன்னும் 2 மாசம்தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணி செட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நல்ல விஷயம்தான் அகிலா. இதை பத்தி கதிர்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்லைங்க, அண்ணன் கிட்ட முடிவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். இப்பதான் அவரே 2 மாசம் கழிச்சு பேசலான்னு சொல்லிட்டாரு. கதிர்கிட்ட உடனே சொல்லிட வேண்டியதுதான். சரிம்மா அகிலா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கதிரை பாத்தினா நான் வர சொன்னேன்னு சொல்லு. அட கதிர்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள கதிரே வந்துட்டான். 100 ஆயிசியா உனக்கு. என்னம்மா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லையா கதிரே, எங்க அண்ணன் வந்துட்டு போனாரு இப்பதான். மாமாவா? எதுக்கு வந்தாரு? எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கும் தியாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னையா நினைக்கிற? உனக்கு தியாவை கட்டிக்க சம்மதமா? இப்ப எதுக்குமா எனக்கு கல்யாணம் எல்லாம்? கொஞ்ச நாள் போட்டும். அதுக்கு இல்லையா, நீ இருக்க, பிறகு ஆதி இருக்கான், அர்ஜுன் இருக்கான், எல்லாருக்கும் வயசாகுதுல்ல. உனக்காக பார்த்துட்டு இருந்தா அப்புறம் மற்ற 2 பேர் இருக்கானுங்களே. என்னால இதுக்கு மேல இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது.
எனக்கு மருமவ வந்தே ஆகணும். இப்போ மட்டும் என்னம்மா, வீட்டு வேலைக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்களே. அதுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஏத்த மருமவ வேண்டாமா? என்னையா கதிரு சொல்றா? மத்த 2 பயலுக இருக்காங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா எங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்சது பாத்தியா? அதுக்குதாயா. கதிரே, உனக்கு கல்யாணத்துல சம்மதமா? இதுல ஏன் சம்மதம் என்னப்பா இருக்கு? பெரியவங்க உங்களுக்கு தெரியாத எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன். கல்யாணம் தானே, உங்க விருப்பம். அப்புறம் என்னங்க, பிள்ளையே நம்ம விருப்பம்னு சொல்லிட்டான். பிறவு என்ன, இன்னும் 2 மாசம்தான். பிறகு நம்ம வீட்டுல கல்யாண சாப்பாடு ரெடி. அப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். சரிப்பா, நீ போய் பாரு. எங்க கதிரும் சம்மதம் சொல்லிட்டான், எங்க அண்ணனும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இன்னும் எங்க அண்ணியும் தியாவும் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதுங்க, கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். என்ன பாட்டி, எப்படி இருக்கிய? எனக்கு என்ன, நல்லாச்சே இருக்கேன். நேத்து தானே பார்த்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன? வாடி மராணி, எப்படி இருக்காவ? நல்லாத்தேமா இருக்கேன், பார்த்தா தெரியல. ஒரு தாக்காரிய பார்க்க வந்திருக்கா, கையை வீசிக்கிட்டு வர. ஏதோ ஒரு வெத்தலை பழம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கால. உள்ள இருக்காவளா? அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. மீனா சேர் கொண்டு வா. என்னடி சத்தியா, நீ வந்திருக்கா? மீனா என்ன பண்ணுதா? அவளை வர சொல்லு. இல்லம்மா, அவளுக்கு தலை வலிக்குதுன்னு படுத்திருக்கா, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். தலைவலியா? காலையில நல்லா தானே இருந்தா. தலைவலி இப்ப வந்திருக்கும். அப்படியாம்மா? சரி, அடுப்புல கொஞ்சம் பாலை காய வையே, நான் வந்து டீ போடுதேன். ம், சரிம்மா. உட்காருங்க, டீ போட்டுட்டு வரேன். அது இல்லாம ஒண்ணு வேண்டாம், இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாவளா? மீனாவை கெட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், அதான் தம்பிக்கிட்ட சொல்லி விட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பிள்ளைக்கு எத்தனை பவுன் நகை போடுவியா? நகை 5 பவுன் சேர்த்து வச்சது இருக்கு. மேலே ஒரு 5 பவுன் சேர்த்து 10 பவுன் நகை போட்டு பண்டம் பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்துருவேன். 10 பவுனா? ஆமாம், என் திராணிக்கு அவ்வளோதான் முடியும். இங்கே பாரு, எனக்குன்னு இந்த குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்கு. இந்த ராணி வீட்டுக்கு மருமவளா வரணும்னா குறைஞ்சது 20 பவுனாவது நகை போடணும். பண்டம் பாத்திரம்னா பீரோ, கட்டில், சோஃபா, ட்ரெஸ்ஸிங் டேபிளு, பிறகு டைனிங் டேபிளு இதெல்லாம் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, மிக்சி, கிரைண்டரு எல்லாமும் வாங்கணும். இது இல்லாமல் என் பிள்ளைக்கு ஒரு வண்டி வேணும். இதெல்லாம் செய்வீங்களா? செஞ்சா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். இவ்வளவெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவ அப்பா வேற இப்போ முடியாமல் இருக்காவ. அதைத்தான் நான் இவங்கிட்ட சொன்னேன். எங்க கேக்குதான்? எங்க அண்ணனே முடியாம கிடக்காவ, இப்ப வேணாண்டான்னு சொல்லுதான், கேட்க மாட்டான். பிடிச்ச பிடிவாதத்துல நிக்கிறான். அதான் அவனுக்கு ஆண்டி வந்து கேட்டேன். இங்க பாருங்க நீ, நான் ஒன்றும் கொடுமைக்காரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு செண்டிப்பா வந்தாதானே எனக்கு ஒரு மருவாத. பிற ஊர்ல இருக்கிறவள ராணியோட மருமவ அப்படி வந்தான்னு சொல்லுவாவ. அதுக்காக தான் சொல்லுதேன், இதெல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சா கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்குவோம். இல்லை முடியலனா அண்ணனுக்கு உடம்பு சரியாகட்டும், அவர் பேசட்டும். உடம்பு சரியான பிற்பாடு அவர் வேலை செஞ்சு சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, பொறவு நான் கட்டி கொடுக்குறேன். இவ்வளோலாம் எங்களால் போட முடியாது. அம்மா, மாமா இருக்கிற நிலைமையில இதெல்லாம் ஏம்மா கேட்குற? இப்போதைக்கு கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், பிறகு மற்றதை பார்த்துக்கலாம். சேனாத்த பாப்பா, இந்தாரு, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ தலையிடாத. இங்க பாருங்க நீ, இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லுவ, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம். இல்லைன்னா அண்ணனுக்கு உடம்பு சரியாகட்டும், பிறகு பேச வேண்டியதான். இதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். இவனும் பிடிச்ச புடியில நிற்கிறான். இல்லைன்னா இதை விட பெரிய இடத்துல நான் பொண்ணை கட்டி வைப்பேன். எங்க கேட்குறான், கட்டுனா மீனாவை தான் கட்டுவேன்னு நிற்கான். இப்போ கூட நான் அவனுக்காண்டி தான் வந்தேன்.
யோசிச்சு பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க, நான் வாரேன். டேய் வா போலாம். என்னம்மா பேசுத நீ? அத்தை வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி இவ்வளோ தூரம் கேட்குற? மாமாவே முடியாம இருக்காரு, இந்த நேரத்தில் நீ இப்படிலாம் பேசுறியம்மா? ஏம்மா இப்படி பேசுற? இந்த ஆறுமா, நீ என்ன வேணாலும் சொல்லு. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது மீனா கூட தான். கேட்டு வைக்கிறதுனா கேட்டு வை, இல்லைன்னா நான் இப்படி இருந்துக்கிட்டுறேன். வரதட்சணை அது இதுன்னு கேட்டு உன் பிள்ளைய வாழ்க்கையை வீணாக்காத. அவங்க யோசிச்சு முடிவு சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேன். ஹேத்தே, நீங்க கவலைப்படாதீய. அம்மா ஏதோ பேசிட்டு போறா. நல்ல முடிவோட நான் வாரேன். எனக்கு சோழி கிடக்கு, நான் பிறவு வந்து பேசுதேன். சரி தம்பி. என்னத்தே இதெல்லாம்? அவ்வளோ காசு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? இன்னொருத்தி வேற இருக்கா, அவளை வேற கேட்டி கொடுக்கணும். இவ ஒருத்திக்கே இவ்வளோ செஞ்சுட்டா, அப்போ ரெண்டாவது உள்ளவளுக்கு என்னத்தே பண்ணுறது? அவ கிடக்கறாடி. இந்த வீட்டில் இருந்தப்போ அவ எப்படி இருந்தா தெரியுமா? குளிக்கிறதுக்கு சிவப்பு கூட இருக்காது. செங்காய் மண்ணை எடுத்து போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தாவா, அங்கே போய் ரொம்ப பீத்திக்கிறா. பல்லு தேய்க்க ப்ரெஷ்ஷு கூட இருக்காது. அந்த வீட்டில் போயிட்டு ரொம்ப தான் ராங்கி கட்டுறா. ஏதோ பேத்த பிள்ளையா போயிட்டாளேன்னு கம்முன்னு இருக்கேன். நம்ம மீனா பிள்ளைக்கு இவன் கெட்ட கேடுக்கு இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதே பெருசு. இதில் இம்மாத்தத்தை வாரி கொட்டணுமா? அவளுக்கு வேற பையனை பார்த்துக்கலாம் விடு. அது எப்படி தே? சின்ன வயசுலேயே பேசி முடிச்சது தானே. அதுக்கு கேட்கறது எல்லாம் வாரி கொடுத்துட்டு இருக்கவா முடியும்? அப்போ காலம் பூரா நீ கடன் அடிக்கிறதுக்கு தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். பேசாம விடு, பார்த்துக்கலாம். லட்சுமி, ஏங்க பக்கத்தில் தாங்க இருக்கேன். தண்ணி எடுத்துட்டு வரும், குடிக்கிறீங்களா? இல்லம்மா, ஒண்ணு வேண்டாம். ராணி வந்தாளா? என்ன சொன்னா? அவ என்னங்க சொன்னா? உங்க உடம்பு சரியாகட்டும், பிறகு மற்றது பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதானே, என் தங்கச்சிக்கு என் மேல பாசம் அதிகமா. அதான் அண்ணன் படுத்த படிக்கையா கிடக்கேன்னு சொல்லிட்டு அவ இப்படி நினைக்கிறா. என்னை உள்ள வந்து பார்க்க கூட அவளுக்கு முடியல. என்னை இந்த நிலைமையில அவளை பார்க்க கூடாதுன்னு தான் போயிட்டாளோ? ஆமாங்க, அவ ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. உங்களை படுத்த படிக்கையா பார்க்கறது அவளால் தாங்கிக்க முடியலன்னு உள்ள வராம போயிட்டாங்க. அதான் தெரியுமேம்மா, என் தங்கச்சிக்கு நானா அவ்வளோ பிடிக்கும். அதனாலதான் நம்ம ஊர்ல பொண்ணு எடுக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டா. கூடிய சீக்கிரம் உடம்பெல்லாம் சரியாயிருமா, நீ கவலைப்படாம இரு. நம்ம பிள்ளைய நல்லா கண்டிப்பா கட்டி கொடுக்கலாம். சரிங்க, மாத்திரை சாப்பிடணும். நான் போய் உங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேங்க. எடுத்துட்டு வாமா. எவ்வளோ வெள்ளந்தியா இருக்காரு. அவங்க தங்கச்சி எப்படி நம்புறாரு? ஆனா அவங்க தங்கச்சி இவர் வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறா. எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன இன்னைக்கு காலம்பரிய வந்துட்டா? அம்மைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதான் அவங்க என்னை சீக்கிரமா போக சொன்னாவ, அதனால தான் வந்தேன். சரி சரி, இந்த பூஜை ரூம்ல குப்பை அப்படி அப்படியே கிடக்குது, அதை ஒழுங்கா பாக்குறியா? என்ன விளக்கு ஏற்றி எண்ணெய் கரை அப்படி அப்படியே இருக்கு, அதெல்லாம் துடைக்க மாட்டியா? சூடம் கவரை பிரிச்சு அதுவும் அங்கங்க கிடக்குது, எல்லாத்தையும் தூத்து தொடச்சி வை. வெள்ளிக்கிழமை அதுவும் பூஜை ரூம் இப்படி கிடக்கிறதா? சரிங்கம்மா, நான் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வச்சிடுறேன். மறக்காம விளக்கை ஏத்திரு. சரிங்கம்மா, நான் ஏற்றி வச்சிடுறேன். இந்த அடி உட்காந்து அப்படியே கனவு கண்டுகிட்டே உட்காந்துருக்கிறது கிடையாது, வேலை செய்யறதுக்கு தான் இங்கே வந்திருக்கா. அதை மனசில் வச்சுட்டு வந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். அதிக பிரச்சனைத்தனமா அங்கே போனேன் இங்கே போனேன் அதை எடுத்து நீ ஏதாவது பண்ணிட்டு தெரிஞ்சா போறவங்க என்ன மனுஷாவே பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டான். இல்லைம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன வேணும் சொல்லுதீங்களோ அதை மட்டும் நான் சரியாக செய்கிறேன். எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இரு. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். கடவுளே, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த குடும்பத்துக்கோ கதிரையாவுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். கேக்குதுடா, மெயில் அனுப்பியிருக்கேன், அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோ. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லு, அப்படி இல்லைன்னா நீயே அதை கரெக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரு. நம்மளோட ரிசர்ச்சுக்கு
டைம் கொஞ்சமாக தான் இருக்கு. ஸோ வேலையை ஃபாஸ்ட்டாக முடி. ஓகே, பார்த்துக்கோ. நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரு பெண்ணாக உன்னை ஹேய். நான் பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன். இதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன். எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனி நீயானே நான் தானே இவன் பின்னாலே போவேன். ஐயா ஆ